நான் முத்துக்குமார் மரணப்படுக்கையில் இருந்தப்போ அவரோட உயிர் நண்பர்கள் மனநிலையும் இப்படிதான் இருந்திருக்கும். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா, சிறந்தவன் நீதான் என்று அது கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours presents Ananda Yalai and Namuthukumar Tribute Concert, supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress, Mattress for Everyone, C4, Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. Midway Hospital and Arya Cotton Medical மற்றும் சக்திகள் வழங்கும் Behind Roots மொத்தமலரி Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. அவர் லிரிக்ஸ் கேட்டா கொண்டு வந்து கொட்டுவார். ஒரு ஃபுல் பட ஸ்கிரிப்ட் சைஸ்க்கு எழுதுவார். எல்லாமே நல்லா இருக்கும். அதுல எது வேணும்னு செலக்ட் பண்றது தான் நமக்கு கடினமான வேலையா இருக்கும். காவிரி ஆறும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா. பல்லவி எண்ல சடுகுடு சடுகுடுன்னு ஃபாஸ்டா மூச்சு விடாம பாடுற மாதிரி ஒரு சந்தம் வரும். அதுக்கு லிரிக் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரண காதலன் காதலியை பத்தி கவிதை எழுதுறது ஈஸி. ஆனா ஒரு ஹியூமனாய்டு ரோபோ அப்படின்னும் போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரோபோட்டிக்காவும் இருக்கணும், ஃபீலிங்ஸும் இருக்கணும். எல்லாரும் உட்காந்து எழுதி பார்த்தோம், திருப்தியாக வரல. அப்புறம் கூப்பிடுங்கப்பா முத்துக்குமார அப்படின்னு சொல்லி அவரை எழுத சொன்னோம். 10 வரி கவிதைக்கு ஒரு கொயர் நோட்டு ஃபுல்லாக எழுதிக்கிட்டு வந்தார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, எல்லாம் வேஸ்ட் ஆகிடாதுன்னு கேட்டேன். நீங்கள் செலக்ட் பண்ணது போக மிச்சத்தை நான் கவிதை புக்காக போட்டுருவேன்னாரு. அந்த கவிதை சனா. கனிப்பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னிப்பொறி, அவள் தொட்டால் எந்திரம் மனிதனாகும், மனிதன் எந்திரம் ஆவான். நண்பன். வௌவால போல நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். லிரிக்க கேட்கும் போதே ரசிக்கிற மாதிரியும் இருக்கு, மனசுல அருமையா விஷுவலும் வருது. Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours வழங்கும் Ananda Yalai Anna Muthukumar Tribute Concert, supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant மற்றும் Poppy Mattress, Mattress for Everyone. இந்த மேடை ஆல்ரெடி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மேடை. இந்த அழகிய தருணத்துல நம்மளுடைய பிரம்மாண்டமான பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்களை பத்தி பேசுறதுக்காக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை மேடைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணுகிறோம். கவிஞர் நான் முத்துக்குமாருடைய ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நிதி திரட்டின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அணில் மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு உதவி செய்ய வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோடய வணக்கம். முத்துக்குமார் ரொம்ப மென்மையானவர். அதிலிருந்து பேச மாட்டார். பாட்டு லிரிக்ஸ் சிட்டிங்கில் கூட ஒரு ஆரவாரமோ ஆர்கியூமெண்ட்டே இருக்காது. அவர் லிரிக்ஸ் கேட்டால் கொண்டு வந்து கொட்டுவார். ஒரு 20 வரிக்கு ஒரு ஃபுல் பட ஸ்கிரிப்ட் சைஸுக்கு எழுதுவார். எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் எது வேணும்னு செலக்ட் பண்ணுறது தான் நமக்கு கடினமான வேலையாக இருக்கும். பாட்டு எழுதணும்னு கூப்பிட்டா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சாயங்காலமே வந்துடுவார். மேக்ஸிமம் மறுநாள் வந்துடுவார். 2 நாளில் பாட்டை எழுதி கொடுத்துருவார். எத்தனை படம், எவ்வளவு பாட்டு, எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாரோ தெரியல. இடைவிடாத கடின உழைப்புங்க. அவர் எனக்கு எழுதின பாடல்களில் முக்கியமான பாட்டு சிவாஜி படத்தில் வர பல்லேலக்கா. நம்ம ஊர்கள்லேருந்து புறப்பட்டு போய் வெளிநாடுகளில் வேலை செய்கிற நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஊரை பற்றின நினப்பாகவே இருக்கும். திரும்பி எப்படா வருவோம்னு ஏங்குவாங்க. அவங்களுக்குன்னே எழுதின நாஸ்டாலஜிக் பாட்டு மாதிரி இருக்கும் அது. காவிரி ஆறும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா அப்படின்னு பல்லவி எண்ணில் சடுகுடு சடுகுடுன்னு ஃபாஸ்ட்டாக மூச்சு விடாமல் பாடுற மாதிரி ஒரு சந்தம் வரும். அதுக்கு லிரிக் எழுதுறது ரொம்ப கஷ்டம். சடுகுடு தடப்புடன் அப்படியே ஓசையாக ஏதாவது ஜிபிரிஷாக மியூசிக்கலாக விட்டுலாம் டிஸ்கஷன் வரும். ஆனால் அதுக்கு கூட மீனிங்ஃபுல்லாக ரிதம் கெடாமல் வரிகள் எழுதி அசத்தியிருப்பார். அப்புறம் சரணத்தில் ஏலேலே கிராமத்து குடிசையில் கொஞ்ச காலம் தங்கிப்பாரில், கூரையின் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணிப்பாரில், கூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் சில்வண்டின் உச்சரிப்பை கேட்போம், வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம், மழலைகள் ஆவோம்னு கிராமத்தோட அருமையை ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே போவார். எனக்கு மிகவும் பிடிச்ச வரி, ஆடு மாடு மேலே உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும், வெறும் தண்ணி கேட்டால் மோறு தரும் நேசம், வெள்ளந்தி மனிதர்கள் வாசம் மண்ணு எங்கு வீசும்னு கிராமத்து மக்களோட அன்பையும் பண்பையும் அழகாக சொல்லியிருப்பார். எந்திரன் படம், அதில் சிட்டி காதல் கவிதை சொல்கிற மாதிரி ஒரு சீன்.
உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு சாதாரண காதலன் காதலியை பற்றி கவிதை எழுதுறது ஈஸி. ஆனால் ஒரு ஹியூமனாய்டு ரோபோ அப்படின்னும் போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரோபோட்டிக்காகவும் இருக்கணும், ஃபீலிங்ஸும் இருக்கணும். எல்லாரும் உட்காந்து எழுதி பார்த்தோம், திருப்தியாக வரல. அப்புறம் கூப்பிடுங்கப்பா முத்துக்குமாரை அப்படின்னு சொல்லி அவரை எழுத சொன்னோம். 10 வரி கவிதைக்கு ஒரு கொயர் நோட்டு ஃபுல்லாக எழுதிக்கிட்டு வந்தார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு சனாவோட அழகை சிட்டி வர்ணிக்கிற மாதிரி வேணும்னு கேட்டேன். இன்னொரு கொயரை எழுதிக்கிட்டு வந்தார். இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, எல்லாம் வேஸ்ட் ஆகிடாதுன்னு கேட்டேன். கவிதை எழுதுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. எவ்வளோ வேணால் எழுதிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் செலக்ட் பண்ணது போக மிச்சத்தை நான் கவிதை புக்காக போட்டுருவேன்னாரு. அந்த கவிதை சனா. கனிப்பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னிப்பொறி, அவள் தொட்டால் எந்திரம் மனிதனாகும், மனிதன் எந்திரம் ஆவான். அவள் கூந்தல் கருப்பு அருவி, நெற்றி நறுக்கி வைத்த நிலாத்துண்டு, கண்கள் பார்ப்பவர்கள் தொலையும் பர்முடா முக்கோணம், உதடுகள் படுத்துறங்கும் வரிக்குதிரை. உதட்டை பற்றி நிறைய பேர் கவிதை எழுதியிருக்காங்க. ஆனால் உதட்டில் இருக்கிற அந்த மெல்லிய கோடுகளை மனசில் வச்சு படுத்துறங்கும் வரிக்குதிரைன்னு யாரும் எழுதுனதா எனக்கு தெரியல. அடுத்த வரி எடை. அது குழந்தைகள் உட்காரும் குட்டி நாற்காலி. ஒரு பெண்ணோட எடையை இவ்வளோ கண்ணியமாக யாரும் வர்ணிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நண்பன். லைஃப்பில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்கிற ஆல் இஸ் வெல் சாங். வௌவாலை போல நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். லிரிக்கை கேட்கும்போதே ரசிக்கிற மாதிரியும் இருக்குது, மனசில் அருமையாக விஷுவலும் வருது. ஹாஸ்டல் ரூமுக்குள் பாம்பும் வந்தால் ஆல் இஸ் வெல், தேர்வில் வாங்கிய முட்டையை நீட்டு. பாம்பு அந்த முட்டையை கவர மாதிரி விஎஃப்எக்ஸ் ஷாட் ஐடியா வருது. பீர் அடித்து தான் தொப்பை போட்டால் ஆல் இஸ் வெல், நீயும் ஆகலாம் போலீஸ் ஏட்டு. ஹியூமராகவும் வருது. நண்பனில் இன்னொரு பாட்டு, உயிர் நண்பன் சாக கிடக்கிறான், அப்போ மற்ற நண்பர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டப்போ அவர் எழுதின சோக பாட்டு. யோசித்து பார்த்தா நான் முத்துக்குமார் மரணப்படுக்கையில் இருந்தப்போ அவரோட உயிர் நண்பர்கள் மனநிலையும் இப்படி தான் இருந்திருக்கும். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா, சிறந்தவன் நீதான் என்று அது கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா. இறைவனே இறைவனே, இவன் உயிர் வேண்டுமா, எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கது போதுமா. இவன் எங்கள் ரோஜா செடி, அதை மரணம் தின்பதா. இவன் சிரித்து பேசும் நொடி, அதை வேண்டினோம் மீண்டும் தா அப்படின்னு உலுக்கி எடுத்திருப்பார். கடைசியாக 2.0. இதில் அவர் எழுதின பாட்டு தான் ஒரு வகையில் அவரோட கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு சாயங்காலம் டியூன் கொடுத்து சுச்சுவேஷன் சொல்கிறேன், மறுநாள் காலங்காத்தால் லிரிக்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து கொட்டுது. எல்லாமே முத்தாக இருந்தது. ஃபோன் பண்ணி, என்ன சார் அதுக்குள்ளே பாட்டை எழுதி முடிச்சிட்டிங்கன்னு. இந்த பாட்டு என்னை தூங்க விடலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச புது சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னார். புள்ளினங்கால். இயற்கை மேலேயும் பறவைகள் மேலேயும் அவருக்கு இருந்த அளவில்லாத பிரியந்தான் அந்த பாட்டு. மொழி இல்லை மதம் இல்லை யாதும் ஊரே என்கிறாய், புல் பூண்டு அது கூட சொந்தம் என்றே சொல்கிறாய், காற்றோடு விளையாட ஊஞ்சல் எங்கே செய்கிறாய், கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுட நெஞ்சை கொய்கிறாய். அற்புதமாக எழுதியிருப்பார். அவர் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்படி எளிமையாகவும் ஆழமாகவும் சுவையோடையும் ரசனையோடையும் பாடல்கள் எழுதி எங்கள் பட பாட்டுகளோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அந்த கவிஞர் முத்துக்குமாருக்கான என்னோட நன்றியை அவங்க குடும்பத்தாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் இனி நல்லதே நடக்கணும்னு ப்ரே பண்ணுறேன். நன்றி. Ananda Yare, Na Muthukumar tribute concert. Title sponsor Sims Pharmacy. Hello Doctor, Pillars of Your Health. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸாக்க Grand Royal Toursக்கு வாங்க. Supported by Lakshmi Ceramics. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Manju Groups, iSpot Intelligent Plots at Covey South IT Corridor starting from 9.9 lakhs. Adyar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Poppy Mattress for everyone. Sims Pharmacy, Hello Doctor and Grand Royal Tours presents Ananda Yare and Na Muthukumar tribute concert. Supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club. Powered by Dr. Sri Varma Ayul Tarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress for everyone, C4, Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. Medway Hospitals வழங்கும் Behind Roots மொத்தமழை. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.